ரவுண்ட் 1 இந்த டைம் 200 கட் ஆஃப் மார்க்ல இருந்து 171 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. எந்த வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் ஒரு சேஞ்ச பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்ச அடுத்த நாளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் சைட்ல இந்த வருஷம் கடந்த 7 வருஷமா 8 வருஷமா நடந்த இந்த கம்ப்ளீட் சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த மாதிரி ஒரு மெத்தட் இல்ல. பட் இந்த என்னென்ன ரவுண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்களா தான் பார்த்து அந்த தேதிகளில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகணும். உங்களுக்கு மெயில் பண்றதோ இல்ல கால் பண்ணியோ யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு உங்க தேதிகளில் குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த 3 நாள் நீங்க தயவு செஞ்சு அவைலபிள் 40 கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும்போது லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகாது. லாகின் ஆகாது மீன்ஸ் லாகின் ஆனாலும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான பேஜ் ஓப்பன் ஆகாது. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணும்போது காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு தற்காலிகம் அப்படிங்கிற சொல்றதுக்கான காரணம் ஒரு சில மாணவர்களுக்கு அந்த சீட்டு பிடிக்கல, இன்னுமே கொஞ்சம் பெட்டரான சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட அட்மிஷன் அப்படிங்கிற என்ன இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பமா இருக்காதீங்க. இந்த ஒரு வீடியோ போதும் எல்லா குழப்பங்களையும் உங்களுக்கு தீர்த்துருங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ண அந்த 10 மணிலிருந்து அடுத்த நாள் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதி நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎஃப்சி சென்டர் யார் போகணும்? அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஎஃப்சி சென்டர் போகணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டரை நீங்க புக் பண்ணிடணும். அது எப்போ 2,36,000 மாணவர்கள் 3 ரவுண்டா நடத்துறதுனால நீங்க நிறைய சாய்ஸஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். கட் ஆஃப் குறைஞ்சிருந்தாலும் சாய்ஸஸ் கம்மி பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்க தான் 2வது ஃபீல் பண்ணுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்ஏ கவுன்சிலிங் 2026 எந்த மாதிரி நடக்க போகுது, இதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் என்னென்ன விஷயங்களை எப்பப்போ பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ கொடுப்பாங்க, காலேஜ் எப்போ நாங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும், ஃபீஸ் எப்போ பே பண்ணணும், காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, 2026 வருஷத்துக்கான கம்ப்ளீட் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்கெடியூலை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்ஏ டோட் சைட்லேருந்து. ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து முடிச்ச உடனே உங்க கட் ஆஃப் மார்க் நீங்க எந்த ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பத்தின ஒரு டீடைல் ஷார்ட்ஸ் வீடியோவா நாங்க கொடுத்துருந்தோம். இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் எப்பப்ப நடக்கும் அப்படிங்கிற பத்தி என்டையர் ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தா இன்னுமே தெளிவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களை எப்போ ஃபாலோ பண்ணுங்கிறது இதுக்கு மேல தெளிவா யாருனாலே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் நேரம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான அசிஸ்டன்ஸை நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்க போறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் சென்னை கேட்கறவங்களுக்கு சென்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும், கோயம்புத்தூர் கேட்கறவங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலேஜஸ் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஜோன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் எங்களுக்கு ஜோன் வைஸ் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வேணும், உங்களோட அசிஸ்டன்ஸும் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டா இருக்கும். லாஸ்ட் இயர் இருந்த விட இந்த வருஷம் இன்னுமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்சனலைஸ்டான சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம். யாரெல்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இமீடியட்டா டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ உங்களுக்கு வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ள நாங்கள் கால் பண்ணுவோம். அஃபிஷியல் டிஎன்ஏ வெப்சைட்ல போனவொடனே ரேங்க் லிஸ்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் லாகின் பண்ணி உங்களோட ரேங்க் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். சார் எனக்கு ரேங்க் லிஸ்ட்ல பேரு தப்பா இருக்கு, எனக்கு கம்யூனிட்டி மிஸ்டேக்கா இருக்கு, எனக்கு இன்எலிஜிபிளா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கிரீவியன்ஸ் குறைகளை தீர்க்கிறதுக்கு 6/7/2026 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ள நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் அந்த இஷ்யூவை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்எலிஜிபிளா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, சர்டிபிகேட்ஸ் மேண்டட்டரியா இருக்கிறது கொடுக்காம இருந்திருப்பீங்க. ஒரு சில பசங்க வந்து சப்ஜெக்ட்ல ஃபெயிலா இருந்தாங்கன்னா அவங்களும் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்எலிஜிபிள் நிறைய இருக்கறனால அவங்கள எலிஜிபிள் ஆயிட்டாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல இன்னுமே ஒரு சில கரெக்ஷன்ஸ்ங்கிறது வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங் ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 இந்த டைம் 200 கட் ஆஃப் மார்க்ல இருந்து 171 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. எந்த வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் ஒரு சேஞ்ச பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்ச அடுத்த நாளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் சைட்ல இந்த வருஷம்
கடந்த 7 வருஷமா 8 வருஷமா நடந்த இந்த கம்ப்ளீட் சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த மாதிரி ஒரு மெத்தட் இல்ல. பட் இந்த வருஷம் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா வந்து லீவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேப் டைம் அப்படிங்கிறது சிஸ்டமுக்கு இன்னுமே ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு கூலிங் பீரியட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த பீரியட்னால பசங்களுக்கு பெரிய லெவலில் எந்த பெனிஃபிட் இல்லை, பட் ப்ராப்பரான ஒரு அலாட்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். எதுக்கு இந்த லீவ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் இது ஒரு புதிதாக கொண்டு வந்த ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்கன்னா 4வது நாள் காலையில 10 மணிக்கு வந்துட்டு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இனிமேல் வராது. அது 5வது நாள் காலையில 10 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ நடுவில் ஒரு நாள் கேப்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் என்னென்ன ரவுண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்களா தான் பார்த்து அந்த தேதிகளில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகணும். உங்களுக்கு மெயில் பண்றதோ இல்லை கால் பண்ணியோ யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு உங்க தேதிகளில் குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த 3 நாள் நீங்க தயவு செஞ்சு அவைலபிளா இருந்துக்கோங்க. அந்த 3 நாள் மட்டும் இல்ல, உங்களோட கவுன்சிலிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சு நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ற வரைக்கும் ஸ்டூடெண்ட் இருக்கணும். ஸ்டூடெண்ட் இல்லாம எங்க பையன் வந்து பக்கத்து ஸ்டேட் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கா இல்ல வெளிநாடு ஃபாரின் ட்ரிப் அனுப்பிட்டோம் அவன் அவைலபிளா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தா பையன் காலேஜ்ல படிக்க முடியாது. ஸ்டூடெண்ட் இருந்தாதான் ரிப்போர்ட்டிங் டைம்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் தேவை. ஸ்டூடெண்ட்டை இன்பர்சனா பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இல்லாம சாய்ஸ் ஃபில்லிங் போறது யூஸ் இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் கூட நீங்க போட்டுக்கலாம், அலாட்மெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா ரிப்போர்ட்டிங்க்கு கட்டாயம் ஸ்டூடெண்ட் வேணும். ஸ்டூடெண்ட் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்கள வர வச்சிருங்க. ஸோ ரவுண்ட் 1 அப்படிங்கிறது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 171.3 வரைக்கும் கட் ஆஃப் மார்க்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது பெரிய லெவலில் டிக்ரீஸ் ஆயிருந்து. அதை பத்தி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. ஸோ 200 கட் ஆஃப் மார்க்ல இருந்து 171.3 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா ரேங்க் 1ல இருந்து ஆரம்பிச்சு 37,976வது ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரவுண்ட் 1ல வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஜூலை 20, 21, 22 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும், ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்க சென்னைக்கு போக தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்ல நீங்க எப்படி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களோட டேட்டுக்கு மட்டும்தான் அந்தந்த ரவுண்டுக்கு ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு 140 கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும்போது லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகாது. லாகின் ஆகாது மீன்ஸ் லாகின் ஆனாலும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான பேஜ் ஓப்பன் ஆகாது. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணும்போது காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல போயிட்டு என்னென்ன காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டே வரணும். எவ்வளோ சார் செலக்ட் பண்ணலாம்? அன்லிமிட்டெடுங்க. அதாவது 410 காலேஜ்லயும் ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய அனைத்து கோர்ஸஸையும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டுக்கலாம். இதுல எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் கிடையாது. என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியா விருப்பம் இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் நீங்க முன்னாடி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 23ஆம் தேதி உங்களுக்கு எம்டியா அந்த டேட்டா ஃப்ரீயா விட்டுறாங்க. அன்னத்தன்னைக்கு எதுவுமே வராது. 1 டே நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. 1 டே வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 24/7/2026 அப்போ 200 கட் ஆஃப் மார்க்ல இருந்து 171.33 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற கொடுக்குறாங்க. அதாவது தற்காலிகமான அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது ஒரு டெம்பரவரி சீட்டுங்க. இந்த சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அதே சீட்டு உங்களுக்கு பர்மனண்டா ஒரு ஆர்டர் மாதிரி கொடுப்பாங்க. அது ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்துடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த டெம்பரவரி அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா தற்காலிகம் அப்படிங்கிற சொல்றதுக்கான காரணம் ஒரு சில மாணவர்களுக்கு அந்த சீட்டு பிடிக்கல, இன்னுமே கொஞ்சம் பெட்டரான சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட அட்மிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இப்போ நீங்க ஒரு 30 சாய்ஸஸ் ஃபில் பண்றீங்க. கோயம்புத்தூர் பிஎஸ்சியில் ஒரு சிஎஸ், ஐடி, ஏஐ டேட்டா சயின்ஸ், ஏஐ மிஷின் லேர்னிங், இசியூ, ட்ரிபிள் 5 கோர்ஸ் கொடுக்குறீங்க. இதே மாதிரி ஒரு 6 காலேஜ்ல ஒவ்வொரு காலேஜுக்கு 5 கோர்ஸ்னு சொல்லிட்டு 30 சாய்ஸஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க் 199னா நீங்க கொடுத்த சாய்ஸஸ்ல ஒரு 10வது சாய்ஸ் தான் அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட 10வது சாய்ஸ்ல கிடைச்ச சீட்டு ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி நீங்க அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரக்கூடிய தேதியில உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் காட்டும். ஐ அக்செப்ட் த அலாட்மெண்ட் அண்ட் ஐ வில் ஜாயின் டு த காலேஜ். நான் காலேஜை ஏத்துக்கிறேன், அதில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்த செகண்ட் சாய்ஸ் ஐ அக்செப்ட் திஸ் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் அப்பாயின்மெண்ட். எனக்கு கிடைச்ச சீட்டு ஓகே தான், பட் இதுக்கு மேல நான் 9 சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். அதுல ஏதாவது சீட் எனக்கு கிடைக்குமான்னு பாருங்க, நான் ஒரு 5 to 6 days வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடியதான் இந்த செகண்ட் ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் எனக்கு கிடைச்ச இந்த சீட்டு வேணாம், பட் இருந்தாலுமே நான் மேல கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸ் ஒரு 9 சாய்ஸஸ் இருக்கு, அதுல ஏதாவது எனக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் கேட்டு வெயிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு கிடைச்ச சீட்டு வேணாம், எனக்கு மேல கொடுத்ததும் வேணாம், நான் அடுத்த ரவுண்டு போய் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட
புதுசா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எனக்கு மீதம் இருக்கக்கூடிய காலேஜ்ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற முடிவு தான் இந்த 4வது சாய்ஸ். 4வது சாய்ஸ் ரொம்ப கோமாளித்தனமா இருக்கு இல்லையா? கட்டாயம் கோமாளித்தனமா தான் இருக்கும். அது ஏன்னு பார்த்தோம்னா, சரியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாத மாணவர்கள், முடிவை தப்பா எடுத்த மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த 4வது. அது இப்போ உங்களுக்கு புரியாது. அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அந்த 4வது சாய்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா கிடைக்கும். அடாடா, தப்பான காலேஜை தப்பான இடத்துல இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து தப்பான யூடியூப் சேனல்ல ரொம்ப டயர் 3 காலேஜ்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நான் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு எடுத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அலாட்மெண்ட்லேயே அந்த அலாட்மெண்ட் வந்துடும். அந்த டைம்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த டயர் 3 காலேஜ் வேணாம்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த ரவுண்ட்ல ஒரு அளவுக்கு சுமாரான காலேஜ், டயர் 2 காலேஜாவது கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த 4வது ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாக்குறதுக்கு இந்த டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்ங்கிறது கோமாளித்தனமா இருக்கும். தவறு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத் பாண்டவனா இருக்குங்க. ஃபைனலி 5வதா கவுன்சிலிங்கே வேணாம், நான் வெளியே போயிடுறேன், நான் சும்மா டைம் பாஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வந்தேன். இந்த 5 சாய்ஸஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கான டைம் 2 நாள் கொடுக்குறாங்க. அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூல் இருக்கக்கூடியதை தெளிவாக விளக்கிட்டு இருக்கேன். இந்த விளக்கம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. என்ன இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பமா இருக்காதீங்க. இந்த ஒரு வீடியோ போதும், எல்லா குழப்பங்களையும் உங்களுக்கு தீர்த்துருங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண அந்த 10 மணிலிருந்து அடுத்த நாள் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும், ஸோ கிட்டத்தட்ட 30 ஹவர்ஸ் ஆஃப் டைம். எதுக்கு? இந்த 5ல் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றதுக்கு 30 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க டிஎன்ஏ சைட்ல இருந்து. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ற கவுன்சிலிங்ல இந்த அளவுக்கு ஒரு டீடைல்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவான சிஸ்டம் இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் பண்றது கிடையாது. ஸோ இந்த 2 நாள் கால டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 5 ஆப்ஷன்ல எடுத்துக்கிறேன்னா, இல்ல அப்போர்டு கொடுக்கறனா, இல்ல டிக்ளைன்மெண்ட் அப்போர்டு போறேனா, இல்ல டிக்ளைன்மெண்ட் அடுத்த ரவுண்டு போறேனா, இல்ல கவுன்சிலிங் விட்டே வெளியே போறேனாங்கிற முடிவுகளை சொல்லலாம். இந்த 5 நாள்ல சொல்லக்கூடிய முடிவுகளை வச்சு அடுத்ததா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆர்டரை கொடுக்குறாங்க. இது வந்து அலாட்மெண்ட் கொடுக்கக்கூடியது சீட் கிடைச்சுங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கிடைச்ச சீட்டை நீங்க கொடுத்த முடிவுகளின் அடிப்படையில் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டரா, ஒரு அலாட்மெண்ட் காப்பியா ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் அடுத்ததான் நடக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த 2 நாள்ல நீங்க ஒன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பீங்க, இல்ல அப்போர்டு கொடுப்பீங்க இல்லையா? அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிகழ்வு தான் அடுத்தது இருக்கக்கூடியது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, for accept and join candidates and tentative allotment for accept and upward candidates 2 allotment கொடுக்குறாங்க. accept and join கொடுத்தா அதுதான் உங்களோட ஃபைனல் அட்மிஷன் லெட்டர். அதை கொண்டுட்டு நீங்க காலேஜ் போயிருங்க. காலேஜ் போறதுக்கான கால இடைவேளை காலையில 10 மணி 26/7/2026 காலையில 10 மணிலிருந்து ஆரம்பிச்சு 30/7/2026 வரைக்கும் 5 நாள் டைம் தராங்க. 5 நாளுக்குள்ள எனக்கு கிடைச்ச ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான் ஃபைனல் அட்மிஷன் லெட்டர். அந்த லெட்டரை கொண்டு போய் காலேஜில் கொடுத்து அவங்க கேட்குற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து அட்மிஷன் முடிச்சுக்கலாம். அண்ட் தென் அடுத்ததா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்க போகணும் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இன் டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர். இப்போ பார்த்துக்கோங்க, காலேஜ் ஜாயினிங் வேற, ரிப்போர்ட்டிங் வேற. ரிப்போர்ட்டிங்னா நீங்க அங்க போய் நான் ரிப்போர்ட் பண்றேன், நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க அங்க அட்டெண்டன்ஸை போட்டா போதும். அது யார் பண்ணும்? அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். எனக்கு இந்த காலேஜ் ஓகே, பட் மேலே கொடுத்துருக்க சாய்ஸ்ல ஏதாவது இருந்தா சீட் சொல்லுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. இந்த 5 நாளுக்குள்ள உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து, சார் நான் 5 நாள் வெயிட் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎஃப்சி சென்டர் யார் போகணும்? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஎஃப்சி சென்டர் போகணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டரை நீங்க புக் பண்ணிடணும். அது எப்போ புக் பண்ணுவீங்க? இந்த முடிவு சொல்லும் போதே புக் பண்ணிடுவீங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? அந்த 2 நாள்ல, அந்த 2 நாள்லயே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரை நீங்க புக் பண்ணிடுவீங்க. அந்த புக் பண்ற டிஎஃப்சி சென்டருக்கு அலாட்மெண்ட் லெட்டரோட போகணும். லெட்டர் எப்போ வரும்? 2 நாள் புக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 3ஆவது நாள் காலையில் லெட்டர் வரும். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு 5 நாளுக்குள்ள ரிப்போர்ட்டிங் தான் சொல்லியிருக்காங்க, ஜாயினிங் கிடையாது. ரிப்போர்ட்டிங்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்து, சார் நான் 5 நாள் வெயிட் பண்றேன், கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடலாம். ஜாயினிங்னா என்ன சார்? ஃபீஸை கட்டி காலேஜில் அட்மிஷன் போறது ஜாயினிங். இந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நீங்க போயிட்டு டாக்குமெண்ட்ஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். முதல் பட்டதாரி அல்லாத மாணவர்கள் மட்டும் ஒரு 25,000 ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர் டிஎஃப்சி சென்டர்ல போய் பார்க்கணும். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் காலேஜ் போங்க, அக்செப்ட் அண்ட் அப்போ டிஎஃப்சி சென்டர் போங்க. இதுதான் ப்ராசஸ். அண்ட் தென் இந்த 5 நாள் வெயிட் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு யாரெல்லாம் காலேஜ் போய் சேர்ந்தாங்க சேரல அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் 5 நாள் கழிச்சு எடுத்துட்டு, இந்த 5 நாள் இருக்கு இல்லைங்களா, 5 நாள்ல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய காலேஜ்ல சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போய் சேர்றாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 6வது நாள் 7வது நாள் கேப் விட்டுட்டு
அதுக்கடுத்து 8வது நாள் தேதியில யாரெல்லாம் காலேஜ் போகலையோ அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து அப்போர்ட் மூமெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 5 நாள் வெயிட் பண்றாங்க இல்லையா, டிஎஃப்சி சென்டர் போய் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கொடுத்த மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு ஜாயின் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸோட சீட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்போர்ட் மூமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச சீட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் 30 to 40% இருக்கு. ஒரு சிலருக்கு மாறாம அதே சீட்டு மறுபடியும் திருப்பி அலாட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி என்ன சீட்டு ஃபைனலா வருதோ அது ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்போர்ட் ஆப்டட் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு காலையில 10 மணிக்கு 3/8/2026 கொடுப்பாங்க. இதே ப்ராசஸ் தான் எல்லா ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஆனால் அந்த டேட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கவுன்சிலிங்ல இந்த ப்ராசஸை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க, 4வது நாள் கேப்பு, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு ஒரு நாள் லீவ் விடுறாங்க. 5வது நாள் காலையில உங்களுக்கு என்ன சீட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்றீங்களா, அப்போர்ட் கொடுக்குறீங்களா, இல்லை அடுத்த ரவுண்டுக்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க 5வது நாளும் 6வது நாளும் 2 நாள் டைம் கொடுப்பாங்க. எல்லாமே ஈவினிங் 5 மணிக்குள்ள பண்ணணும். இந்த 2 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவை சொன்னாதான் சீட் உங்க கையில இருக்கும். எந்த ஒரு பட்டனையும் கிளிக் பண்ணாம 2 நாள் அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னா உங்களோட சீட்டை கேன்சல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கலா அடுத்த ரவுண்டுக்கு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சதே பயனில்லாம போயிடும். ஸோ இந்த 2 நாள்ல நீங்க உங்களோட முடிவை சொல்றீங்க. உங்க முடிவை சொன்னதுக்கு அப்புறமா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற முடிவை சொல்லிட்டீங்கன்னா நீங்க இந்த 2 நாள் கழிச்சு, அதாவது 7 நாள் கழிச்சு 8வது நாள் காலையில காலேஜுக்கு போவீங்க. போயிட்டு உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். 8வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த 5 நாளுக்கு உங்களுக்கு டைம். 5 நாளுக்குள்ள தூரமா இருக்கிறவங்க ப்ராப்பரா டிக்கெட் புக் பண்ணி போகணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணாதவங்க ரெடி பண்ணிட்டு போகணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ரெடி பண்ணுங்கிறதுக்காக தான் 8வது நாள்ல இருந்து 8, 9, 10, 11, 12 ஆல்மோஸ்ட் 8ஆம் நாள்ல இருந்து 12வது நாள் வரைக்கும் 5 நாள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் கொடுக்குறாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு. 2வது, கிடைச்ச காலேஜ் எனக்கு திருப்தியா தான் இருக்கு, இருந்தாலும் இதுக்கு மேல இருக்கக்கூடிய காலேஜ்ல ஏதாவது சீட்டு கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓகே, நீங்க உண்மையாவே வெயிட் பண்றீங்களா இல்லையாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டிஎஃப்சி சென்டர், அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை டிஎஃப்சி சென்டர்ல போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும், முதல் பட்டதாரி மாணவர்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண சொல்றது கிடையாது, வெறும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. முதல் பட்டதாரி அல்லாத மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் கொடுங்க, ஒரு 25,000 பணத்தையும் கட்டி நீங்க 5 நாளுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்படி வெயிட் பண்ற மாதிரி இருந்தா யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொல்லிட்டு 5 நாளுக்குள்ள காலேஜ் போய் சேர்றாங்களா இல்லையாங்கிற லிஸ்டெல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு யாரெல்லாம் போகலையோ அந்த போகாத வேக்கன்ட் சீட்லாம் எடுத்து 5 நாள் வெயிட் பண்ற இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு சிஸ்டம் தான். ஸோ இந்த 5 நாளுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் மாறாது. ஒருவேளை யாராவது ஒருத்தர் போய் சேரலனாலும் அடுத்தடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கக்கூடிய மாணவருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப சூப்பரான மெத்தட். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் டிஎஃப்சி சென்டர் போய் ரிப்போர்ட் பண்ணும். ரிப்போர்ட் பண்ணி முடிச்சு 5 நாள் கழிச்சு யாரெல்லாம் போயிருக்காங்க போகல அப்படிங்கிற டீட்டெயில் எடுத்துட்டு ஒரு 2 நாளுக்குள்ள ஃபைனலா வேகன்சி எல்லாம் சிஸ்டம்ல அப்லோட் பண்ணி வெயிட் பண்ற மாணவர்களுக்கு 3வது நாள், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்டரை கொடுக்குறாங்க, விச் இஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர். அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த மாணவர்களுக்கு இன்னுமே ஒரு 5 to 7 நாள் டைம் கொடுப்பாங்க காலேஜ்ல போய் சேருக்கு. அப்ப 3ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஆல்மோஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னுமே டைம் கிடைக்கும் காலேஜ் போய் சேர்றதுக்கு. அதுக்குள்ள நீங்க மறுபடியும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு காலேஜ் போய் சேர்ந்துக்கலாம். டிஎஃப்சி சென்டர்ல கொடுத்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை டைரக்டா காலேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி டிஎஃப்சி சென்டர்ல முதல் பட்டதாரி அல்லாத மாணவர்கள் 25,000 ஃபீஸ் கட்டுறீங்க இல்லையா, அதையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் சேர்த்து காலேஜ்க்கு அனுப்பிடுவாங்க. அப்போ இந்த 3ஆம் தேதி கிடைக்கக்கூடிய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை வச்சுக்கிட்டு நீங்க வெறும் ரிமைனிங் ஃபீஸை கொண்டுட்டு போய் காலேஜில் கொடுத்து அட்மிஷன் போட்டா போதும். இதுதான் என்டையர் ப்ராசஸ். இப்போ அதே மாதிரி அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட்ல வரீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் 171 135.75 இருக்கும். 37,977 ரேங்க்ல இருந்து 1,31,193 ரேங்க் வரைக்கும் உங்களோட ரேங்க் இருக்குன்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வரணும். ஸோ அப்படி நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வரீங்கன்னா 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சு 3, 4, 5 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு 6வது நாள் கேப்பு, 6வது நாள் முடிஞ்சு 7வது நாள் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காலையில 10 மணிக்கு ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்ண 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் டைம். 7ஆம் தேதி காலையில 10 மணிலேருந்து 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் கிடைச்ச சீட்டுக்கு என்ன முடிவு சொல்ல போறீங்க, முடிவு சொல்லுங்க. எடுக்க போறீங்களா, அப்போர்ட் கொடுக்க போறீங்களா, இல்லை விட்டுட்டு வேணான்னு சொல்ல போறீங்களா, அந்த முடிவை சொல்ல 2 நாள் டைம். முடிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் 9வது நாள் உங்களுக்கு அந்த முடிவு கூட ரிசல்ட் அடுத்த நிகழ்வா ஒரு லெட்டரா தான் தர போறாங்க. இதுல எந்த ஒரு ரிசல்ட்டும் வரப்போறது கிடையாது. 2 நாள்ல நீங்க சொல்லக்கூடியது சேர்றதுக்கான அலாட்மெண்ட், அப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லெட்டர்,
லெட்டரை கொண்டுட்டு போய் டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணுங்க. சேர போறீங்கன்னா காலேஜ் போய் சேருங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் 14, 15, 16 3 நாள் கேப். இதுல ஒரு நாள் ஆகஸ்ட் 15 லீவு. 2 நாள் டைம் எடுத்துட்டு சிஸ்டம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி 17ஆம் தேதி காலையில அப்போர்டு கொடுத்த மாணவர்களுக்கு சேஞ்ச் ஆயிருந்தால், யாராவது சேராம இருந்தா உங்களுக்கு சீட்டு மாறி கிடைக்கும். இல்லைங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அனைவரும் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எந்த சீட்டும் மாறாம டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல கிடைச்சதே மறுபடியும் வரலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு இது ஓகே, எனக்கு மேல இருக்கக்கூடிய சாய்ஸஸ்ல யாராவது சேராம இருந்தா 5 நாள் டைம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 5 நாள்ல யாராவது சேராம இருந்தா அப்புறம் எனக்கு அந்த சீட்டு கொடுங்க. ஒருவேளை எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா கிடைச்ச சீட்டு எனக்கு போதுங்க சார், அதுதான் செகண்ட் சாய்ஸ் அக்செப்ட். ஒருவேளை உங்களுக்கு புதுசா ஒரு சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த சீட்டை தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கிடைச்ச சீட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரே ஒரு அலாட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல்ல கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நான் அப்போர்ட் மூமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் சிஎஸ்சி கிடச்சிருச்சுன்னா இப்போ சிஇஜியில் சிஎஸ்சி தான் உங்கள்கிட்ட இருக்குமோ தவிர ஆல்ரெடி கிடைச்ச பிஎஸ்சியில் இருந்த சிஎஸ்சி உங்கள் கையை விட்டு போயிடும். ஸோ அப்போர்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி கொடுங்க. கையில் இருக்கிற சீட்டு மறுபடியும் நீங்கள் கிளைம் பண்ணி வாங்க முடியாது. புரியுதுங்களா? மாறும். அதே மாதிரி தேர்ட் ரவுண்டு. ஸோ தேர்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து 135.5 ஆரம்பிச்சு 77.5 தான் ரவுண்டு 3ல வருவீங்க. நீங்க உங்களோட ரேங்க் அப்படிங்கிறது 1,31,094 ஆரம்பிச்சு 2,33,812 இருக்கு அப்படின்னா நீங்க 17, 18, 19 ஆகஸ்ட் 17, 18, 19 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு 20ஆம் தேதி கேப், 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். என்னன்னா நீங்க கொடுத்த சாய்ஸ்ல உங்க கட் ஆஃப் மார்க் என்ன சீட் அலாட்டா இருக்குன்னு எவ்வளவு வேணா சாய்ஸ் கொடுத்துக்கலாம். லேப்டாப்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க, இல்ல சிஸ்டம்ல பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ல போய் பண்ணுங்க. இல்லையா எங்களை வந்து நேரடியா பார்த்து எங்ககிட்ட லிஸ்ட் வாங்கி பண்ணுமா, கோயம்புத்தூர்ல எங்க ஆஃபீஸ் இருக்கு, நேரடியா வாங்க. இல்ல சார் நாங்க வேற ஊர்ல இருக்கோம் வர முடியாது அப்படின்னா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி தனித்தனியா வாட்ஸ்அப் குரூப் கொடுப்பாங்க, குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல லிஸ்ட் தருவோம், அதை பார்த்தாவது நீங்க ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நிறைய காலேஜஸ் கொடுக்கணும். கம்மியான காலேஜ் கொடுத்தா சீட் அலாட் ஆகாது. காம்படிஷன் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 36,000 பேர், செகண்ட் ரவுண்ட்ல 1,00,000 பேர், தேர்ட் ரவுண்ட்ல 1,00,000 பேர், ஆல்மோஸ்ட் 2,36,000 மாணவர்கள் 3 ரவுண்ட்ல நடத்துறதுனால நீங்க நிறைய சாய்ஸஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். கட் ஆஃப் குறைஞ்சிருந்தாலும் சாய்ஸஸ் கம்மி பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்க தான் 2வது ஃபீல் பண்ணுவீங்க. இனிமேல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கெல்லாம் போக முடியாது. ஸோ அதே மாதிரி அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கான டேட் கொடுத்துட்றாங்க. காலேஜ் ரிப்போர்ட்டிங்கான டைம் அப்படிங்கிறது என்னங்கிறது கொடுத்துட்றாங்க. 23ஆம் தேதி 27ஆம் தேதிக்குள்ள தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போயிடணும். ஒருவேளை நீங்க போக முடியலன்னா அவ்வளவுதான், சீட் கேன்சல். ரிப்போர்ட்டிங்க்கு டிஎஃப்சி சென்டரும் போகணும், காலேஜுக்கும் போய் ரிப்போர்ட் பண்ணும். ரெண்டுல எதுவுமே பண்ணலன்னா சீட்டு கையை விட்டு போயிடும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலி அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாணவர்களுக்கு 31ஆம் தேதி கவுன்சிலிங்கான ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங்கான ஸ்கெடியூல். அண்ட் தென் 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய மாணவர்கள் மட்டும் இதே தேதிகளில் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். ஆனால் 2 லிங்க் இருக்கும். ஒரு லிங்க் ஜென்ரல் ஃபீஸ் கட்டி போறதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங், இன்னொரு லிங்க் 7.5 ரிசர்வேஷனுக்கான சாய்ஸ் ஃபில்லிங். ரெண்டுலையுமே நீங்க ஈக்குவலா சாய்ஸஸை ஃபில் பண்ணலாம். 2க்கு 2 சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எதுல ஃபீஸ் இல்லாம இருக்கோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 7.5ல டாப் காலேஜ்ல கிடைச்சிச்சு, ஃபீஸ் இல்லைன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த காலேஜ் போங்க. இல்லை எனக்கு ரெகுலர்ல பெட்டரான காலேஜ் கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருக்கு, நான் ஃபீஸே கட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னா நீங்க ஜென்ரல் அகாடமிக்ஸ்க்கு போங்க. 7.5 ரிசர்வேஷன்ல 15,000 சீட் தான் இருக்கு. those students above 18,000 rank plus 3,000 ஆட் பண்ணிக்கலாம். 18,000 20,000 ரேங்க்கு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் இருக்குமான்னு தெரியல. which means உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல சீட்ஸ்ங்கிறது பெருசா இருக்காது, செகண்ட் ரவுண்ட்ல கூட ஒரு சில சீட்ஸ்ங்கிறது கிடைக்கும். அண்ட் தென் கவுன்சிலிங்கான ப்ராப்பர் ஸ்கெடியூலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குலாம் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு, கிரீவியன்ஸ் அட்ரஸில் போயிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கலாம் இந்நேரம் டிஎஃப்சி சென்டர் போயிருப்பீங்க, போலனா போய் பாருங்க. அண்ட் தென் 7.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி, டிசேபிள்டு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், இவங்களுக்குலாம் 13ஆம் தேதி டு 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருது. அண்ட் தென் ஒருவேளை கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 7.5க்கு முதல் 13, 14, அதுல 7.5 அல்லாத மாணவர்களா இருக்கீங்கன்னா
15, 16, 17, 18 இந்த நாள்ல நடத்துறாங்க. அண்ட் தென் ஃபைனலி ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 20ஆம் தேதி ஜூலை மாசம் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அண்ட் தென் இதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் யாரெல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேட்ஸ் சொல்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் அண்ட் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்னென்ன ப்ராசஸ் நீங்க பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க அடுத்த வீடியோல சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் என்னென்ன இருக்கு, லூப்பிங் மெத்தட்ல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், என்னென்ன காலேஜ்ல எப்படி ஆர்டர் பண்ணணும், யார் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை காலேஜ் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இதை பத்தி கொடுக்க போறோம். இமீடியட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. இனிமே நிறைய டாப் மோஸ்ட் காலேஜ்க்கான ரேங்கிங் வீடியோஸும் தர போறோம். கோயம்புத்தூர் ஜோன், சென்னை ஜோனு, சவுத் ஜோனு, நார்த் ஜோனு இதெல்லாம் இருக்கக்கூடிய டாப் 25 டாப் 50 காலேஜ்க்கான லிஸ்ட், கோர்ஸ் வைஸ் லிஸ்ட் எல்லாம் தர போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ மிஸ் பண்ணா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் தினேஷ் பிரபு. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய்.